ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ அதே கப்பால் ஒரு 3/4 கப் அளவு துவரப்பருப்பு சேர்த்துடலாம். 3ல் 1 பங்கு அளவு நம்ம பருப்பு சேர்க்கணும். இப்போ இது ரெண்டையும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. நம்ம மசாலாவெல்லாம் நம்ம வதக்குற டைம் ஊறினாலே இது போதும். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து சமையலுக்கு எண்ணெய் பயன்படுத்துவோமோ அந்த எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 15 பல் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும் சேர்த்து. அடுத்ததான் 2 தக்காளி நல்லா பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துடலாம். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்து செய்கிறத விட சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பு எடுத்த அதே கிளாஸால் 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம 1 கிளாஸ் வந்து அரிசி 3/4 கிளாஸ் அளவு பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதித்தோடனே அதுக்கு பிறகு நம்ம அரிசி பருப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடியே நல்லா செக் பண்ணிக்கணும்.
நம்ம தொட்டு நல்லா நாக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி, ஒரு கல் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாதம் சாப்பிடும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாங்க. இப்போ வெயிட் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 3 விசில் மட்டும் வச்சா கரெக்டாக உங்களுக்கு வெந்துடும். நம்ம நார்மலாக நம்ம சாதம் வந்து குக்கரில் வச்சா எத்தனை விசில் வச்சுப்போமோ அதே அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 3 விசில் வச்சு கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு சைடிஷாக நான் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வறுவல், இல்லை அப்பளம், இது கூட எதுவே கூட வேணாலும் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.